ஓடிஜி யூஸ் பண்ணாமே ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. உள்ளே சாக்லேட் வச்சும் செஞ்சுருந்தேன், மேலே வந்து சாக்லேட்டை தூவியும் செஞ்சுருந்தேன். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்தது. 100 கிராம் சாக்லேட்டுக்கு 50 கிராம் பட்டர் எடுத்து இந்த மாதிரி மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மைதாவும் கொக்கோ பவுடரும் வந்து ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து பாதி அளவும் நாட்டு சர்க்கரை பாதி அளவும் எடுத்திருக்கேன். ஒரு 70 கிராம் போல் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 2 முட்டையை வந்து நல்லா கையிலே இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக பீட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொக்கோ பவுடரும் மைதா மாவும் சேர்க்கணும். முட்டையோட ஸ்மெல் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் ரெண்டுத்தில் எதை வேணால் சேர்த்துக்கோங்க. தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் மிக்ஸிங்கை இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 இன்ச்சு பேனில் இந்த மாதிரி ஊற்றி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பப்படி சாக்லேட்டை உள்ளேயும் வச்சுக்கோங்க, இல்லை மேலேயும் நல்லா தூவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பேக் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான ஃபட்ஜி ப்ரௌனி ரெடிங்க. இதில் வந்து 2 டைப்பாக செஞ்சுருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.